ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க ஒரு ரோஸ் தான் செய்ய போகிறோன்னு. ஒரு ரோஸ் இல்லை, நிறைய ரோஸ் செய்ய போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோஸ் செய்கிறதுக்கு தேவையான பேப்பர் இது தான். இந்த டெக்கரேஷன் பேப்பர்னு கேட்டால் கிடைக்கும். ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் இருக்கும், ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளவர் செய்கிறதுக்கு முன்னாடி அதோட ஸ்டெம் பார்ட்டும் லீவ்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்காக க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட லீவ்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நிறைய லீவ்ஸ் செய்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரோஸ் செய்கிறத விடவே இது செய்கிறது தான் கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே ஷேப்பில் நீங்கள் எல்லா லீவ்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா பெப்பர்ஸையும் ஒன்றா வச்சுட்டு நான் கட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் நகர்ந்து போகாமல் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். ரோஸ் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதோட கார்னரை ஒரு 2 இன்ச்சு மட்டும் சின்னதாக இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டெம் பார்ட் இருக்கு இல்லையா, அது இந்த பேப்பரோட கார்னரில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒட்டிடலாம். இதை ஒட்டிட்டு லைட்டாக அதை ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம மடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மடிச்சிருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அதே இடத்துல மீண்டும் பேக் சைடில் நீங்கள் மடிச்சுக்கோங்க. இதை மடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ரோல் பண்ணிடணும்ல, அதை மீண்டும் ரோல் பண்ணிக்கலாம். அந்த மடிச்சிருக்கிற பார்ட் வரைக்கும் ரோல் பண்ணிவிட்டு மீண்டும் அதை ட்ரையாங்கிள் ஷேப்லேயே பேக் சைடில் மடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இதே ப்ராசஸ் தான் நம்ம திரும்ப திரும்ப செய்ய போகிறோம். ஸோ இந்த மடிச்சிருக்கிற பக்கத்துலேருந்து நீங்கள் கிராஸாக மடிச்சிங்கன்னா முக்கோண ஷேப்பில் கிடைக்கும். ஸோ ஒரு சைடு நீங்கள் மடிக்கணும், இன்னொரு சைடு இந்த ஸ்டெம் பார்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப ஈஸி தான். அப்புறம் இந்த கட்டை விரல் வைக்கிறீங்கல்ல, அதை இந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் மடிச்சிட்டே வரும்போது அது களைஞ்சு போகாமல் இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக நான் கை எந்த பொசிஷனில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஒரு வேஸ்ட் பேப்பர்லேயோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பேப்பரில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஒரு டைம் மடிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மீண்டும் மீண்டும் மடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லேயர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லேயர்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லாக மடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக இருக்கும்ல, அந்த பார்ட்டையும் நல்லா மடிச்சுட்டு ஃபெவிகால் போட்டுட்டு நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், இது ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இது அப்படியே நிற்காது. உங்களுக்கு இந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த லேயர்ஸ் எல்லாமே பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அதை எல்லா பக்கமே நீங்கள் ஃபெவிகால் போடணும். அப்புறம் இந்த ஸ்டெம் பார்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கல்ல, அதை நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த லேயர்ஸ் எல்லாமே ரியல் ரோஸில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபெவிகால் போட்டுட்டு அதை ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ரோஸ் ரெடி பண்ணிட்டோம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட டைம் ஆகாது. சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் மடிக்கிறோம்ல, அது மட்டும் கரெக்டாக மடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம்னா அழகான ஒரு ரோஸ் ரெடி ஆயிரும். அடுத்ததான் இன்னொரு ரோஸில் ஃபெவிகாலுக்கு பதிலாக ஸ்டாப்லர் பின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ரோஸை விடவே இது செய்கிறது அதாவது ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா இன்னும் டைம் கம்மியாகும். ஸோ இந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துல இந்த பின் தெரியாத மாதிரி நீங்கள் ஸ்டாப்லர் பின் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சைடும், இதோட ஆப்போசிட் சைடு கூட நீங்கள் பின் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது 2ல் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பின் பண்ணும்போது அந்த ஸ்டாப்லர் வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கணும்.
ஸோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா கலர் பேப்பர்ஸ்லேயுமே ரோஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நிறையா ரோஸ் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி நமக்கு இந்த ரோஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபெவிகால் போட்டு நம்ம ஒட்டிடலாம். அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்குல்லவா, அந்த இடத்துல ஃபெவிகால் போட்டுட்டு நீங்கள் இதில் ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம கட் பண்ணும்போதே அந்த ஷேப்பில் கட் பண்ணது. ஸோ இதே மெத்தடில் நான் இன்னொரு லீவ்ஸுமே இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா ஃப்ளவர்ஸ்லேயுமே லீவ்ஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு ஃப்ளவர் வாஸில் போட்டுட்டு நீங்கள் ஷோ பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பொக்கே ரெடி பண்ணிவிட்டு கிஃப்ட்டு கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கலர் பேப்பரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஃப்ளவர் வாஸ் செஞ்சு வச்சுருந்தேன். இதுவுமே நியூஸ் பேப்பரில் பண்ணினது தான். எக்ஸல் வச்சு நம்ம ஃப்ளவர்ஸ் செஞ்சோம்ல, ஸோ அந்த வீடியோவில் பண்ண அதே ஃப்ளவர் வாஸ் தான் இது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். இந்த ரோஸ் எல்லாமே அந்த ஃப்ளவர் வாஸில் போட்டுட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சுகாஸ் கேலரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு கிராஃப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.